வீட்டுல யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. எப்பயும் அவங்க சைட்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து ஏதாவது திரும்ப ரிப்ளை வரும். அந்த சம்பவத்துல இருந்து ரிப்ளையே வரல. எங்க அப்பாக்கு என்ன மெசேஜ் போதா ப்ளூடிக்குனா உழுவுது, ஆனா அவங்க சைட்ல இருந்து ரிப்ளை வரல. என்னன்னு போய் சரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அவங்க கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிரிக்கிற சிம்பிள் போடுவோம்ல கண்ணு, அந்த எமோஜியை போட்டுட்டு வணக்கம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப எங்க அப்பாவுக்கு திரும்ப ஒருத்தவங்க வந்து இதே மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ்ல வச்ச உடனே இந்த சிரிக்கிற சிம்பிள் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா அந்த முறைக்கிற சிம்பிள் போட்டு வச்சிருக்காங்க. என்னப்பா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிக்கிறாங்க. அழுகிற சிம்பிள் இல்லப்பா, சிரிக்கிற சிம்பிளா, அப்ப கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மாதிரி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதோட சூப்பரா நான் ஒண்ணு சொல்லவா? எங்க வீட்டுல வந்து கல்யாண நாள் அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. எங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு எங்க அப்பா ஒரு எமோஜி ஒன்னு அனுப்பியிருக்காரு. அதுக்கு அவங்க ரிப்ளைவே பண்ணல. எங்க அம்மாக்கு டவுட் ஆயிருச்சு, இவர் எதுக்கு இந்த எமோஜி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து குடுக்குறாங்க. உங்க அப்பா இங்க பாடுற என்னமோ அனுப்பியிருக்காரு, இது பாடுறா அப்படின்னு கொடுத்துறேன். நான் வாங்கி பார்த்தா மேல வந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கீழே எங்க அப்பா வந்து நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஷார்ட்டா வந்து எமோஜில கன்வே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நன்றி வணக்கத்துக்கு பதிலா மூக்கு சிம்பிள் எல்லாருக்கும் மூக்கு சிம்பிள் அடிச்சிருக்காரு. திருமண நாள் வாழ்த்துக்கள் மூக்கு. சரி நான் மேல போய் பார்த்தேன், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மூக்கு. என்ன இது எதுக்கு அனுப்பி இருக்கிறீங்கன்னு கேட்டா, வணக்கம் நன்றி வணக்கம்ல எதுக்கு டைப் பண்ணிட்டு நன்றி வணக்கம் போட்டா போதாதான், வாழ்த்து சொன்னாங்கன்னா நன்றி சொல்லணும்ல. ரெண்டா வழக்கம் இது கூட உனக்கு தெரியாதுன்னு என்னைய தாட்டுறாரு எங்க அப்பா. உங்களுக்காச்சும் அதுக்கு கோவப்பட்டு எமோஜி போடுறாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து மூக்குன்னு போட்டதுக்கு எதுவுமே போடல. இன்னொன்னு எனக்கு ஒரு தோணுச்சு என்னன்னா, ஒருவேளை அந்த ரிசீவ் பண்ண மெசேஜ் அவங்களும் அதை வணக்கம் தான் போல. இந்த மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் திரியுறாங்க. உங்களுக்கு எதோ நடந்திருக்கா? ரொம்ப நாளா என்னோட மேனேஜர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா,